சினிமா ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கோம், சீரியல் வந்து வேறையாக ஒன்றா இருக்கும். சீரியல் வந்து நம்ம லைஃப்குள்ளே நடக்கிற விஷயமா இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட சினிமாவை நகல் எடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. முன்னாடி அந்த சீரியலில் வந்து ரொமான்ஸே இருக்காது. சீரியலில் காதலர்கள் இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சிக்கிறலாம் மாட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே எடுத்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம்லாம் இருக்காது. ஒரு சின்ன டீசிங், அது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் அதில். இப்போ வந்து ரொமான்ஸ் பாட்டெல்லாம் போடுறாங்க, சினிமா பாட்டு போட்டு ஆடுறது, தூக்கிட்டு போகிறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அது எல்லாமே சினிமாவை நகல் எடுக்கிற ஒன்று. அதுதான் இதை மெல்ல மெல்ல ஒரு சினிமா ஒரு மினி சினிமாவாக மாற்றுறதுக்கான ஏற்பாடு தான். அதனால தான் நிறைய ஃபைட் சீக்வன்ஸு, சேஸு, வில்லன் திட்டம் திட்டுறதுன்னு நிறைய அதெல்லாம் வருது. இது வந்து அது சினிமாவை நகல் எடுக்கிற ஒன்று. அப்புறம் வட இந்திய சீரியல், வட இந்திய கம்பெனிகள் அதெல்லாம் உள்ள அப்புறம் கார்ப்பரேட் ஆன பிறகு அப்படிங்கும்போது அந்த தாட்ஸ் உள்ளே வர தான் செய்யும். நேச்சுரலாக அது நடக்கும் அந்த ப்ராசஸில். ஸோ அதனால் வெற்றி வெளியில் வந்து மேக்கப்பே சரியாக போட்டிருக்க மாட்டாங்க ஆர்டிஸ்ட். ஏன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன, அதெல்லாம் தாண்டி எப்போவுமே மேக்கப் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த நைட்டு ஒரு 12 மணிக்கு பேசிகிட்டு இருப்பாங்க பெட்ரூமில், ஆனால் ஃபுல் மேக்கப் இருப்பாங்க, நகைகளும் போட்டிருப்பாங்க பெட்ரூமில். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது பெட்ரூமில் நகை போட்டுட்டு ஃபுல் அலங்காரமாலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. நைட்டு ஒரு 12 மணிக்கே கேஷுவலாக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கேஷுவல் லுக்கவே நீங்கள் பார்க்க முடியல சீரியலில். ஏன்னா அவங்க என்ன நியாயம் சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம அப்படி இல்லை, சினிமாலையாவது திரையிலையாவது அதை பார்ப்போமே அப்படின்னா அவங்க இருக்கிற மாதிரி அவங்க அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க.